அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய மே 12ஆம் தேதி நம்முடைய குமிளி அருகே அமைந்திருக்கக்கூடிய வண்ணாத்திப்பாறையிலே சித்ரா பௌர்ணமி முழுநிலவு நாளை கொண்டாட இருக்கிறோம். கற்புக்கரசி கண்ணகியை வழிபடுவதற்காக உலகமெல்லாம் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வண்ணாத்திப்பாறைக்கு வர்றாங்க. ஆனால் தமிழகத்தின் வழியாக பாதை வேண்டும் என்கிற 100 ஆண்டு கால கோரிக்கை கிடப்பிலே கிடக்கிறது. அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கங்கள் மாறி மாறி வருகிறது. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அந்த தமிழகத்திலே பளியங்குடி தெல்லுக்குடி வழியாக அந்த பாதையை 5.5 கிலோமீட்டர் பாதையை போடுறதுக்கு 2 மாதம் ஆகுமா? வெறும் 2 மாதம். இதைவிட சவால் நிறைந்த மலைச்சாலைகளிலெல்லாம் சாலை போடக்கூடிய இந்த நவீன காலத்திலே வெறும் 5.5 கிலோமீட்டர் பாதையை போட்டு கொடுத்தா வருஷம் முழுக்க எங்களுடைய அம்மாவை போய் தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மன அமைதிக்கான ஒரு பகுதி அது. ஒரு பண்பாட்டு சின்னம், ஒரு பாரம்பரியத்தினுடைய நினைவிடம் அது. எவ்வளோ பெரிய விஷயம்! அதெல்லாம் இன்றைக்கி காண கிடைக்குமா? நகர வாழ்க்கையிலே இயந்திரமாக மாறிவிட்ட மனிதன் தன்னுடைய நிம்மதிக்காக இறைவனுடைய ஆலயங்களை நாடி வருவது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஐயப்பன் கோயில் கூட்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் வேளாங்கண்ணிக்கு கூட்டம், ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டம், திருச்செந்தூர் முருகனுக்கு தைப்பூசத்துக்கு என்ன, திருச்செந்தூர் பழனிக்கு லட்சக்கணக்கில் நடந்து போயிட்டு இருக்கான். மனிதன் இன்றைக்கு என்ன செய்கிறான்? காலம் மாற மாற களி முற்ற முற்ற இயற்கையை தேடி இறைவனை தேடி பயணிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ எங்களுடைய வழிபாட்டு தெய்வம் ஒரு கற்பு கரசி, நம்முடைய காலத்திலே வாழ்ந்த காப்பிய காலத்தினுடைய நாயகியாக ஒரு மன்னனையே தன்னுடைய கால் சிலம்பால் எரித்து கொன்றுவிட்டு அவள் என்ன செய்கிறார்? மதுரையினுடைய தெற்கு பகுதியை அதை சாம்பலாக்கி விட்டு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவளை தரிசிப்பதற்கு நம்ம தமிழகத்தின் வழியாக பாதை இல்லை என்பது பேரவலம். பேரவலம். குமிளிக்கு வாரோம், கொக்கரகண்டம் வழியாக போகிறோம், கேரளாவினுடைய பெரியார் டைகரேசர் வழியாக போகிறோம். கொக்கரகண்டத்தில் என்ன செய்கிறோம்? மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதனை போடுறோம். அதுவே இழிவு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருஷம் கூட்டம் நடக்கு. குமிளியில் கம்பத்தில் கூட்டம் நடக்கு. 2 மாநில கலெக்டர்கள் கூட்டம். எதுக்காக? கோவில் கண்ணகி அம்மனுடைய கற்புக்கரசியினுடைய கோவில் அமைந்திருப்பது தமிழக எல்லைக்குள்ள. எதுக்கு கூட்டம்? எதுக்கு கூட்டம்? பாதவனுடைய பாதை வழியாக நீ வரியை வாங்கிட்டு போச்சு. உனக்கு அதிகாரம் இல்லை. கேரளாவிற்கு அதிகாரம் இல்லை. அதுதான் உண்மை. கேரளாவுக்கு என்ன அதிகாரம்? கண்ணகி அம்மன் கோயில்ல பூம்புகாரிலிருந்து கிளம்பியவள் என்ன செய்கிறா? அன்றைக்கு அவள் நின்றது இந்த மதுரை ஜில்லாவில் நிற்கிறாள். நீதி கேட்டு தன்னுடைய கணவரோடு புஷ்பக விமானத்திலே விண்ணகம் ஏகியதாக இளங்கோவடிகள் எழுதுகிறான். என்ன மொழியில் எழுதினான்? தமிழிலே எழுதினான். மலையாளத்தில் எழுதலை. பச்சை தமிழச்சி எங்களுடைய கற்புக்கரசி. அவளை கொண்டாடுவதற்கும் அவளை வழிபடுவதற்கும் எங்களுக்கு என்ன தடை? இந்த தடை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டுதோறும் எங்களுடைய கற்புக்கரசியை நாங்கள் வழிபடுவதற்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும். ஒன்று சொல்கிறோம் நாங்கள். இப்போ ஒன்று அரசாங்கம் ரோட்டை போடுங்க, இல்லை ஒன்று செய்யலாம். எங்கள் சங்கத்தோட தலைவர் அண்ணன் மனோகரன் நிற்கிறாங்க. அவர் தலைமையில் என்ன செய்வோம்? நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போட நாங்கள் ரோட்டை போடுறோம். 6 மாதம் எங்களுக்கு அவகாசம். 6 மாதம் அவகாசத்தில் நாங்கள் ரோட்டை போடுறோம். பளியங்குடி தெல்லுக்குடி வழியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? மக்களை திரட்டி சாலை போடுறோம். எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் தைரியமாக சொல்லும்போது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாதா? இறை நம்பிக்கை கொண்ட அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சர். மிகுந்த இறை நம்பிக்கை உள்ளவர். முருகப்பெருமானுக்கு மாநாடு கண்டவர் அவர். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக அவர் இருந்தால் கூட அவர் என்ன செய்கிறார்? முருகப்பெருமானுக்கு மாநாட்டை நடத்தியவர். அவர்கிட்ட அண்ணன் சேகர்பாபுட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுடைய காலத்தில் நீங்கள் இந்து சமயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த பாதையை போட்டீர்கள் என்று சொன்னால் வரலாறு உங்களை என்ன செய்யும்? வாழ்த்தும். அம்மா கோபக்கார சாமி தான். எங்கள் கற்புக்கரசி கண்ணகி இருக்காளே, பயங்கர கோபக்காரி, ஆக்ரோஷ மிகுந்தவள், ஒரு மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டவள். தேரே மன்னா என்று குரல் உயர்த்தி மதுரை மண்ணிலே நின்று சவால் விட்டவள் ஒரு மன்னனுக்கு. அப்படிப்பட்ட கற்புக்கரசியை நாங்கள் வருஷம் முழுக்க போய் தரிசிப்பதற்கு என்ன தடை? யார் எங்களுக்கு தடை விதிப்பது? அதனால் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வற்றை சொல்லி என்ன செய்யணும்? உடனடியாக பளியங்குடி தெல்லுக்குடி வழியாக பாதை போட இந்து சமய அறநிலையத்துறை தயாராக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் என்ன செய்வோம்? அதற்கான வேலையை தொடங்குவோம். அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது தொடர்பாக நம்முடைய முதல்வர் அவர்களை, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களை அண்ணனுடைய தலைமையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
கேரளாவிடத்திலே நாங்கள் என்ன செய்ய முடியாது, அடிமையாக கைகட்டி எங்கள் அம்மாவை போயிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. சுதந்திர விலங்குக்காக அடிமை சங்கிலியை உடைத்த ஒருத்தியை தரிசிப்பதற்கு நாங்கள் அடிமை மாதிரி போய் நிற்க முடியாது. அதான் உண்மை. ஆனால் அரசு என்ன செய்ய வேண்டும், இந்த குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி.